மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்தில் சோழிங்கர் சட்டமன்ற தொகுதியில் மக்கள் முன்னிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசி வரும் காட்சிகளை பார்க்கலாம். தொகுதி கிராமம் நிறைந்த பகுதி. இதில் ஒன்று விவசாயம், இன்னொரு கைத்தறி நெசவு, விசைத்தறி, ஏதாவது பிரதான தொழில். இதை நம்பித்தான் இந்த பகுதி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். விவசாயமாக இருந்தாலும் சரி, கைத்தறி நெசவாக இருந்தாலும் சரி, விசைத்தறியாக இருந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த தொழில் சிறக்க, இந்த தொழில் செய்கின்றவர்கள் நிம்மதியோடு அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை தரமோடு நலமோடு செல்வ செழிப்போடு அண்ணா திமுக ஆட்சியில் வாழ்ந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 51 மாதம் நிறைவு பெற்று விட்டது. இந்த 51 மாத விடியா திமுக ஆட்சியில் விவசாயிகளும் நன்மை கிடைக்கல, விவசாய தொழிலாளிக்கு நன்மை கிடைக்கல, கைத்தறி நெசவாளருக்கு நன்மை கிடைக்கல, விசைத்தறி இருக்கின்ற உரிமையாளருக்கும் நன்மை கிடைக்கல, தொழிலாளிகளுக்கும் நன்மை கிடைக்கல. ஒட்டுமொத்தமா மக்கள் அரசு திமுக அரசாங்கம் கிடைச்சிருக்குதா நன்மை? ஆக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டுகிட்ட அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. ஏன்னா விவசாய தொழிலாளியாகட்டும், கைத்தறி நெசவாளர்களாகட்டும், தொழிலாளியாகட்டும், ஆக இன்றைக்கு எல்லாமே விலைவாசி உயர்ந்ததனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆக விலைவாசி கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரசு உரிய நடவடிக்கை எடுக்கப்படல. அண்ணா திமுக ஆட்சிக்கின்ற பொழுது புயல், வெள்ளம், கொரோனா, வறட்சி, இந்த காலகட்டத்தில் கூட விலை உயராம பார்த்து கொண்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு திறமையான அரசாங்கம் ஆண்ட காரணத்தினாலே மக்கள் எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வைக்கிறதோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்ட அரசாக அண்ணா திமுக அரசாங்கம் செயல்பட்டது. இன்னைக்கு நம்முடைய ஏழை மக்கள் விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள்ள தான் அவர்கள் வாழ முடியும். அண்ணா திமுக ஆட்சியில் விலைவாசி கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருந்தோம். விலைவாசி அறிகின்ற பொழுது விலைவாசி கட்டுப்பாட்டு நிதி என்ற ஒரு நிதி ஒதுக்கி 100 கோடி ஒதுக்கி எந்த பொருள் விலை ஏறுதோ அந்த பொருளை எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்குதோ அங்க கொள்முதல் செஞ்சு தமிழ்நாட்டில் கொண்டு வந்து கூட்டு சங்கத்தின் மூலமாக அந்த விலையை கட்டுப்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திமுக அதையெல்லாம் கண்டுகொள்ளல. ஏழைகளை கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, குடும்பம் வளமோடு வாழ வேண்டும், அதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏழைகள் சரி, தொழிலாளியும் சரி, எப்பொழுதெல்லாம் அவர்கள் பிரச்சனை வருகின்றதோ, எப்பொழுதெல்லாம் அவர்களுக்கு சோதனை வருகின்ற பொழுதோ, அப்பொழுதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சோதனையிலிருந்து மீட்டெடுத்து அவர் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு உண்டான நடவடிக்கை எடுத்த அரசு அண்ணா திமுக அரசு. இன்றைக்கு விலைவாசி உயர்வு வெண்ணெய் முட்டிக்கிட்ட அளவுக்கு உணவுப் பொருளுடைய விலை உயர்ந்திருக்குது. குறிப்பாக சிலவற்றை மட்டும் சொல்கிறேன். அண்ணா திமுக ஆட்சியில் பச்சரிசி சாப்பாடு அரிசி 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்றது. இன்றைக்கு 77 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி விற்கிது. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 50 ரூபா, திமுக ஆட்சியில் 72 ரூபா, 22 ரூபா அதிகம். இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 30 ரூபா, இன்னைக்கு திமுக ஆட்சியில் 48 ரூபா. கடலெண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபா, இன்றைக்கு திமுக ஆட்சியில் 190 ரூபா, 60 ரூபா 1 கிலோவுக்கு உயர்ந்திருக்குது. நல்லெண்ணெய் 1 கிலோ 250 ரூபா அண்ணா திமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 400 ரூபா 1 கிலோ 150 ரூபா அதிகரிச்சிருக்கு. தூரம் பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 74, திமுக ஆட்சியில் 130, 56 ரூபா 1 கிலோவுக்கு தூரம் பருப்பு விலை உயர்ந்திருக்குது. உளுத்த பருப்பு 1 கிலோ 79 ரூபா அண்ணா திமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் 120 ரூபா 41 ரூபா 1 கிலோ உயர்ந்திருக்குது. ஆக இவ்வளவு விலை உயர்ந்தா எப்படி ஏழை மக்கள் அந்த உணவுப் பொருள் வாங்கி வாழ்க்கை நடத்த முடியும்? இதை பற்றி எல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு கவலை இல்லை. விலை ஏற்றத்தால் மக்கள் படுகின்ற துன்பத்தை இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. அப்படி மக்கள் அவரது ஆட்சி தொடர வேண்டுமா? அதே போல கட்டுமான பொருட்கள் இன்னைக்கு ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் இனி வீடு கட்டவே முடியாது. திமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா எம்சாண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் 3000, திமுக ஆட்சியில் 5500. ஜல்லி ஒரு யூனிட் 2000 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் ஒரு யூனிட் 4500. ஒரு டன் கம்பி அண்ணா திமுக ஆட்சியில் 40000, திமுக ஆட்சியில் 70000. இன்னைக்கு ஒரு மூட்டை சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வெளி மார்க்கெட்டில் 240 ரூபா, திமுக ஆட்சியில் ஒரு மூட்டை சிமெண்ட் 350 ரூபா, கிட்டத்தட்ட 110 ரூபா உயர்வு. ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 6 ரூபா,
இன்னைக்கு ஒரு செங்கல் திமுக ஆட்சியில் 10 ரூபா, மரம் 200% உயர்ந்து போச்சு. இப்படி இந்த கட்டுமான பொருட்களை விட மின்னை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. இனி திமுக ஆட்சியில் வீடு கட்டு என்பது எட்டாக்கணி ஆகிவிட்டது. இனிமேல் வீடு கட்டுறதா நல்ல இரவுல தூங்கும் போது கனவுல வீடு கட்டி மகிழ்ந்துக்கலாம். நனவுல வீடே கட்ட முடியாது திமுக ஆட்சி இருக்கின்ற வரை. இன்றைக்கு கைத்தறி நெசவாளருக்கு அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுது நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றணும். இன்றைக்கு கைத்தறி நெசவாளருக்கு 200 யூனிட் மானியம் கொடுத்தோம். விசைத்தறிக்கு 750 யூனிட் கொடுத்தோம். நெசவாளருக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். கைத்தறி பிரிவில் தொழில்நுட்ப மேம்பாடு, வடிவமைப்பு மேம்பாடு, ரகமாற்றம், வணிக சின்னத்தை பிரபலப்படுத்தல், சந்தை விரிவாக்கம், நடைமுறை மூலதனம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி, கைத்தறி ஆதரவு அறிவிக்கப்பட்டு 120 கோடி டிசைன் செய்வதற்காக கொடுத்தோம் மானியம். அதே போல நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் கைத்தறி துணிகள் அதிகமாக நெய்யப்பட்டு தேக்க நிலை அடைந்த போது கைத்தறி சங்கத்தை சேர்ந்த நெசவாளர் என்னை சந்தித்து அதற்கு உண்டான மானியம் வேண்டாங்க 350 ரூபா, 350 கோடி இந்த கைத்தறி நெசவாளுடைய தேங்கிய துணி விற்பதற்காக ரிபைட் கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி இடைவெளி விஜய் இந்த படத்துல கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.